வணக்கம். இந்த அக்டோபர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த மந்த்ல நம்ம ஒரு பிரஸ்ட் கேன்சர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்து நம்ம ஸ்டாஃப்ட்ட பேச போறோம். அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் பத்தி எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்ப இருக்க காலகட்டத்துல இந்தியால அதிகமா காணக்கூடிய அதாவது பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க சார். ஏன் எதனால வருது அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சார். இப்போ விமன்ஸ்ல கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர், ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லுவோம், சினைப்பை புற்றுநோய் சொல்லுவோம். அதுல அதிகமா இருக்கிறது 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்பக புற்றுநோய் தான். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு 2வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வந்துருச்சு. காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி ஏஜில் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறது, மெனார்கின்னு சொல்லுவோம். லேட்டாக மெனோபாஸ் ஆகிறது, லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறது, லேட் சைல்ட் பர்த், அதே மாதிரி வந்து பிரெக்னன்சி ரொம்ப தள்ளி போடுறது, ஆர் நல்லிபேரிட்டின்னு சொல்லுவோம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாகிறதுனால இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. யங் ஸ்டேஜ்ல வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கா டாக்டர்? புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வந்து பெரும்பாலும் 40 வயதுக்கு பின்னாடி தான் வரும். மிக குறைந்த அளவு தான் வந்து 40 வயதுக்கு கம்மியாக வரும். பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு சிம்டம் தெரிகிறப்போ, 40 வயது குறைவாக இருந்தாலும் ஒரு சிம்டம் இருக்கிறப்போ வந்து அவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதே சமயம் ஏதாவது ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, அவங்க பெற்றோர்களுக்கோ அல்லது அவங்க தாத்தா பாட்டிகளுக்கோ வந்து ஒரு மார்பக புற்றுநோயோ அல்லது ஒரு கர்ப்பப்பை குடல் புற்றுநோய் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்க இன்னும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சார், எந்த ஏஜில் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு? பொதுவாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு 40 வயதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பார்த்துக்கணும். அது என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமோகிராம்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து மேமோகிராம் பார்த்துக்கிறது மூலமாக புற்றுநோய் வந்து நம்ம அறிகுறிகள் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 40 வயது தான் ஒரு கட் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்னோட அம்மா பாட்டிக்கெல்லாம் பிரஸ்ட் கேன்சர் இருந்தா எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஒரு நல்ல கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புற்றுநோய் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக பரம்பரையாக இருக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 5லேருந்து ஒரு 10% வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்றது மூலமா இது உண்மையிலேயே வந்து பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். உடல் பருமன் காரணமா மார்பகம் பெருசா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இல்லை கைனகோமாஸ்டியா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இதுவும் ஒரு நல்ல சந்தேகம் தான். என்ன அப்படின்னா, மார்பக புற்றுநோய்ன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு 100 மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படின்னா 99 வந்து உமன்ஸ்க்கு இருக்கும். 1% வந்து மேல், அதாவது ஆண்களுக்கும் வந்து ஒரு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதுனால பிரஸ்ட் கேன்சரோட அந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ண முடியுங்களா? பிரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக குறைக்கும். இது எப்படி மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சருக்கு அதிகமாக ரிஸ்க்காக பார்க்கப்படுறது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ன்றது தான். ஸோ அந்த மெனார்கி ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து பிரெக்னன்சி ரொம்ப லேட் ஆகிறப்போ அவங்களுக்கு அன்இன்டரப்டட் எக்ஸ்போஷன் சொல்லுவோம். ஈஸ்ட்ரோஜன் வந்து மந்த்லி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் பிரெக்னன்சி இருக்கு ப்ளஸ் அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு லாங் கேப் இன்டரப்ஷன். ஸோ அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். பிரஸ்ட்ல கட்டினாலே அது பிரஸ்ட் கேன்சர் தானா? மார்பகத்தில் கட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். ஆனால் வந்து மார்பகத்தில் வர எல்லா கட்டிகளும் புற்றுநோய் கிடையாது. இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்கட்டிகள்னு சொல்லுவோம், ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம். சில டைம் ஒரு மொத்தமாகவே வீக்கமாக இருக்கும், ஃபைப்ரோ அடினோசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சாதாரண பிரச்சனைகள். அதே சமயம் வந்து புற்றுநோய் கட்டிகள் அப்படின்றது வந்து ஒரு வேகமாக வளரும், அதுக்கான அறிகுறிகள் சிலது இருக்கு. ஸோ ஒரு 40 வயசுக்கு அப்புறம் வர கட்டிகள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அது புற்றுநோயாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே 40 வயது குறைவாக இருக்கிறது புற்றுநோய் இல்லாமல் ஒரு சாதாரண கட்டிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. பிரஸ்ட்ல வர எல்லா பெயினுமே பிரஸ்ட் கேன்சரோட சிம்டம்ஸா டாக்டர்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு பிரஸ்ட்ல பெயின் வந்தாலே ஒரு செக்அப்காக வர்றாங்க. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ மென்ஸ்ட்ரல் பெயின் சொல்லுவோம். ஒரு மென்சுரேஷன் முன்னாடி அந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு பிரஸ்ட் ஒரு என்கார்ஜ்மெண்ட் இருக்கும், பிளஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பெயின்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிறது தான். அன்லெஸ் ஒரு கட்டி இல்லாமல் ஒரு சேஞ்சஸ், ஸ்கின் சேஞ்சஸ் அல்லது அதுக்கான சிம்டம் இல்லாமல் வர ஒரு சாதாரண பெயின்காக நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. டாக்டர், கட்டியை தவிர என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அது பிரஸ்ட் கேன்சரை கன்சிடர் பண்ணலாம்? அதுக்கான என்னென்ன டெஸ்ட் நம்ம எடுக்கணும்? பெரும்பாலும் மார்பக புற்றுநோய்ன்றது கட்டியோடு தான் வரும். சில சமயம் வந்து கட்டி ரொம்ப ஆழத்துலையோ ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். அதே சமயம் சில வேற அறிகுறிகள் நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு நிப்பிள் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம், காம்பு உள்ள இழுக்கப்படுறது, அல்லது ஒரு ஸ்கின் சேஞ்சஸ், பியூடி ஆரஞ்சு சொல்லுவோம், ஸ்கின் ஃபுல்லாகவே தடிச்சிருக்கிறது, அல்லது ஸ்கின் பக்கத்தில் ஒரு அல்சர் இருக்கிறது. ரொம்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்டி ஒரு சின்னதாக தான் இருக்கும், ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கும்.
அதே சமயம் அது அப்படியே லிம்ஃபாட்டிக்னு சொல்லுவோம். இந்த ஒரு நிணநீர் குழாய் வழியா ஸ்ப்ரெட் ஆகி அக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உருண்டையா கட்டியா இருக்கும். ஸோ என்னன்னா அவங்களுக்கு அக்குள்ள பார்க்குறப்போ ஒரு முடிச்சா இருக்கிறது வந்து ஒரு புற்றுநோய் அறிகுறிகளா இருக்கும். அதே சமயம் ஒரு காலர் போன் பக்கத்துல இங்க அக்குள் தாண்டி காலர் போன் பக்கத்துலயும் சிலருக்கு வந்து நெறிக்கட்டிகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் புற்றுநோயின் அறிகுறிகளை நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் இப்போ ஒரு புற்றுநோய் கட்டிகள் வர்றாங்க, ஒரு கட்டியோட வர்றாங்க அல்லது இந்த மாதிரி ஒரு சிம்டமோட வர்றாங்கன்னா ஸோ என்னென்ன செக்அப் ஒர்க்அப்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேமோகிராம் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்கேன். ஸோ அதில் வந்து கட்டி எவ்வளோ சைஸ் இருக்குது என்னன்றது நமக்கு தெரிய வரும். அடுத்தபடியாக வந்து பயாப்சி பார்ப்போம். ஸோ ஒரு நீடில் டெஸ்ட் மூலமா அதுலேருந்து ஒரு திசு பரிசோதனை பண்ணுறது மூலமா இது வந்து சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். சப்போஸ் இது கேன்சர்னு உறுதியாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேஜிங் ஒர்க்அப்னு சொல்லுவோம். இது எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இது வந்து பிரெஸ்ட்குள்ள மட்டும்தான் இருக்கா, இல்லை லோக்கோ ரீஜனல்ன்ற மாதிரி அதாவது லிம்ஃப் நோடு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, இல்லை டிஸ்டன்ட் மெட்ஸ் இப்போ போன்கோ லங்ஸ்க்கோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்றதுக்கு ஒரு ஒர்க்அப் பண்ணுவோம். இப்போ சிடி ஸ்கேனோ அல்லது பெட் ஸ்கேனோ பார்த்து எக்ஸாக்டாக ஸ்டேஜ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் நம்ம டிசைட் பண்ண முடியும். பிரஸ்ட் கேன்சர் சரி பண்ணக்கூடிய நோயா டாக்டர்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் இப்போ ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் வந்தாலே குணப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஸ்டேஜ் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கிற ஒரு 3வது ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து புற்றுநோய் வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியும். 4th ஸ்டேஜ் மட்டும்தான் குணப்படுத்த முடியாது. பட் ஸ்டில் வி கேன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட் மூலமா, கீமோதெரப்பி மூலமா நம்ம வந்து நோய் வந்து கட்டுக்குள் வச்சுக்க முடியும். ஸ்டேஜ் 1 கேன்சர்ல இருந்து ஸ்டேஜ் 2 கேன்சருக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? ஒரு ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2 போறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிலருக்கு வந்து 1 month ஆகும், சிலருக்கு ஒரு 2 months எடுக்கும். அது வந்து நோயின் வீரியத்தை பொறுத்து அது மாறும். சில அக்ரெசிவ் டியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செல்ஸ் டிவைட் ஆகி ஒரு லிம்ஃப் நோடுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். எப்பவுமே வந்து ஒரு கட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம உடனடியாக பார்த்துக்கணும். ஸோ அடுத்த சிம்டம் வர வரைக்கும் நம்ம என்றைக்குமே வெயிட் பண்ணக்கூடாது. டாக்டர், பிரஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராம் மந்த்லி ஒன்ஸ் எடுக்கணுமா இல்லை இயர்லி ஒன்ஸ் எடுக்கணுமா? மேமோகிராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் மேமோகிராம் சொல்லுவோம். இயர்லி நம்ம வந்து மேமோகிராம் பார்த்துக்கிறது மூலமா ஒரு இந்த புற்றுநோய் அறிகுறிகள் நம்ம கைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நோய் கண்டுபிடிக்கலாம். மேமோகிராமுக்கும் அல்ட்ராசவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அல்ட்ராசவுண்ட் அப்படின்றது நம்ம நார்மலா பண்ற இப்போ ஒரு வயிற்றுக்குலாம் நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதே அல்ட்ராசவுண்ட் மெஷின் மூலமா ஒரு மானிட்டர்ல தெரியும். நம்ம வந்து ஒரு ப்ரோப் மூலமா மார்பகத்துல எதுவும் கட்டி இருக்கு அப்படின்றது ரியல் டைமா பார்த்துக்கலாம். இதே வந்து மேமோகிராம் அப்படின்றது ரெண்டு கம்பைன்டு, ஒரு எக்ஸ்ரே பிளஸ் அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே மேமோகிராம் பிளஸ் சோனோ மேமோகிராம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். இது ஸ்டில் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும். பிரஸ்ட் கேன்சருக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்றது டாக்டர்? செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்றது மூலமா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகாமையே நம்ம வந்து ஒரு அறிகுறிகளை கண்டுபிடிச்சிக்கலாம். யூஸ்வலி இதை எப்போ பார்க்கணும் அப்படின்னா ஒரு அந்த பீரியட்ஸ்லாம் முடிஞ்ச உடனேயும் ஸோ ஒரு குளிக்கிறப்போ வந்து ஒரு பிரெஸ்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணணும். ஸோ நிப்பிள்லேருந்து ஆரம்பிச்சு பெரிஃபெரி வரைக்கும் எக்ஸாமின் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஆர்ம்ஸை லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அக்குள் பகுதியில் எதுவும் நெருக்கட்டிகள் இருக்கான்னு பார்க்கணும். அதே சமயம் பிரெஸ்ட்ல வந்து ஒரு சைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கா, நிப்பிள் ரிட்ராக்ஷன் எதுவும் இருக்கா, ஏதாவது டிம்பிளிங் அல்லது ஏதாவது ஒரு பல்ஜ் இருக்கான்றத நம்ம பார்க்கறது மூலமா ஏதாவது ஒரு வித்தியாசம் இப்போ ஒரு சைட் பிரெஸ்ட்டுக்கு இன்னொரு சைட் பிரெஸ்ட்டுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பை பார்க்கலாம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கா டாக்டர்? ஸோ நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மொபைல் ஃபோன் அண்ட் கேன்சர்ஸ், இப்போ பிரெயின் கேன்சர் இந்த மாதிரிலாம் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூவன் டேட்டாவும் கிடையாது. ஸோ இந்த ரேடியேஷனுக்கும் அதாவது மொபைல் ஃபோன் ரேடியேஷனுக்கும் கேன்சர் ரிஸ்க்குக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இது வரைக்கும் எதுவும் கிடையாது. எந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்றதால பெண்களுக்கு வர பிரஸ்ட் கேன்சரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்? இப்போ பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது மூலமா பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கை நம்ம குறைக்க முடியும். அதே சமயம் வந்து இப்போ ஒபிசிட்டி பார்த்தோம், ஒபிசிட்டியும் பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் இருக்கு. ஸோ ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தி டயட்ஸ், இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவும் வந்து நம்ம கேன்சர் ரிஸ்க் குறைக்க முடியும். அதே மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பிளஸ் ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து ஒரு கேன்சர் ரிஸ்க்கு குறைக்க முடியும். இது பிரஸ்ட் கேன்சருக்கு மட்டும்தான் கிடையாது. நிறைய இப்போ ஒரு எண்டோமெட்ரியல் கேன்சர் ஆகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜிஐ கேன்சர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கம் மூலமாக வந்து நம்ம கேன்சர் ரிஸ்க் குறைக்க முடியும். டாக்டர், பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒபிசிட்டிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டெஃபினட்டாக ஒபிசிட்டி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கப்படுது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒபிசிட்டினால வரக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ், இன்னொன்று வந்து ஒபிசிட்டி அந்த ஒரு ஃபேட் செல்ஸில் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய சில டாக்ஸின்ஸ், இந்த டாக்ஸின்ஸ் வந்து ஒரு த்ரெஷோல்டுக்கு அப்புறம் வந்து ஒரு செல் டேமேஜ் பண்ணி ஒரு கேன்சரை தூண்டுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால வந்து ஒபிசிட்டி இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த கேன்சர். நாட் ஓன்லி பிரஸ்ட் கேன்சர், இன்னும் நிறைய கேன்சர், ஜிஐ கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், இது எல்லாத்துக்கூடமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. டைட் இன்னர்ஸ் யூஸ் பண்றதுனால தான் பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க டாக்டர், அது உண்மையா? இது வந்து கம்ப்ளீட்டா மித் தான்.
ஸோ ஒரு இன்னர்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் டைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கு இது வரைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எந்த மாதிரியான உணவு பழக்கம் பிரஸ்ட் கேன்சர் வர காரணமா இருக்கும்? ரெட் மீட் எடுத்துக்கிறது அல்லது நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிறது வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் ஆர் இன் ஜென்ரல் ஒரு கேன்சருக்கே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக தான் இருக்குது. நிறைய ஸ்டடீஸ் ஒரு வெஜிடேரியனுக்கும் நான் வெஜிடேரியன் கம்பேர் பண்ணுறப்போ அது நிறைய ரெட் மீட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கேன்சர் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். பிரஸ்ட் கேன்சரோட சிம்டம்ஸ் என்னென்ன சார் இருக்கும் நமக்கு? பிரஸ்ட் கேன்சரோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு மார்பகத்தில் இருக்க கட்டியாக தான் இருக்கும். நிறைய டைம் வந்து வலி இருக்காது, ஒரு வலியற்ற கட்டிகளாக தான் ஆரம்பிக்கும். கட்டி பெருசாகும், நாளுக்கு நாள் அது பெருசாகிட்டே வரும். பெருசாகிட்டே வரும்போது தோல் பக்கத்தில் வரும்போது தோலில் மாற்றங்கள் ஏற்படும். தோல் உள்ளிழுக்கப்படுற மாதிரி இருக்கலாம், சில டைம் தோல் புண்ணாகலாம், அல்லது தோல் தடித்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பீல் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். சில டைம் வந்து நிப்பிள் ரிட்ராக்ஷன் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் ஸ்டெயின்டாவோ அல்லது ஒரு வாட்டரி டிஸ்சார்ஜாவோ இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த லெவல் ஸ்ப்ரெட் ஆகிறப்போ அக்குளுக்கு நெருக்கட்டி வரும், அடுத்து கழுத்து பக்கத்தில் நெருக்கட்டி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லோக்கோ ரீஜனல் டிசீஸோட அறிகுறிகள். இது அடுத்தபடியாக நுரையீரலுக்கோ எலும்புக்கோ பரவும் பொழுது ஒரு மூச்சு விடுறதுக்கு சிரமம் அல்லது முதுகில் அந்த எலும்புல ஏற்படுற வலி எல்லாமே வந்து ஒரு இந்த நோயோட ஒரு முற்றிய நோயின் அறிகுறிகளாக இருக்கும். பெண்களுக்கு மார்பகத்துல கட்டி வந்தா மார்பகத்தையே ரிமூவ் பண்ணி ஆகணுமா இல்ல கட்டியை மட்டும் அகத்தினா போதுமா? இப்போ மார்பகத்தில் கட்டி வந்துச்சு அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து கட்டி மட்டும் எடுத்து ப்ளஸ் அந்த ஆக்சிலான்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கட்டிகளுக்கு பரவி இருக்கிற அந்த சான்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த கட்டி ப்ளஸ் அந்த நெருக்கட்டி சாம்பிளிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து சிகிச்சை முடிச்சுக்க முடியும். ரொம்ப சிலருக்கு தான் வந்து இப்போ கட்டி ரொம்ப பெருசாக இருக்குன்றப்போ மார்பகம் முழுதும் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நான் ஒரு 2 years முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். இப்போ ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் வந்து ரொம்ப ஃபிளாட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்லாம் வந்து வெளியே எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்க்குள்ள ஒரு பிரஸ்ட் மாதிரியே ஒரு மோல்டு உள்ள வச்சுக்கிறது மூலமா வெளியே எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு நார்மல் அப்பியரன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு எக்ஸ்பிளான்ட் அந்த ஒரு ட்ரெஸ்க்குள்ள அந்த மாதிரி வைக்கிறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா ஒரு முதுகு பக்கத்தில் இருக்கிற ஒரு சதையை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ஒரு பிரஸ்ட் மாதிரியே ஒரு புது பிரஸ்ட் உருவாக்கி அவங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி எந்த அளவுக்கு சேஃப் டாக்டர்? ஸோ இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆயிருக்கு. இப்போ அது பார்த்தீங்கன்னா டைப் 1 சர்ஜரி, டைப் 2ன்னு சொல்லுவோம். டைப் 1 இப்போ ஒரு சின்ன கட்டி பிரஸ்ட் வந்து எடுத்துட்டு அங்கே இருக்கிற பிரஸ்ட் டிஷ்யூ வந்து மொபிலைஸ் பண்ணி ஒரு நார்மல் பிரஸ்ட் உருவாக்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து, அதாவது என்னன்னா இப்போ ஒரு முதுகு பக்கத்துலயோ வயிற்றுல இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு வந்து, அதாவது இந்த எப்போ நமக்கு தேவைப்படணும், இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பிரஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு, மீதி இருக்கிற பிரஸ்ட் வச்சு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்றப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து வயிற்றுல இருந்தோ அல்லது முதுகு பக்கத்துல இருந்தோ ஒரு பல்கா ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு வந்து பிரஸ்ட்டை ஃபில் பண்ணி ஒரு நியூ பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுதான். இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். இன்னொன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூரேஷன், ஒரு எக்ஸ்ட்ரா 1.5 hour 2 hour ஒரு சர்ஜரி ப்ரொசீஜர் தேவைப்படும். அதர்வைஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். கீமோதெரபினா என்ன டாக்டர்? கீமோதெரப்பி அப்படின்றது ஒரு புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை, ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல கொடுக்குற ஒரு சிகிச்சை. இப்போ ஒரு ஃபீவருக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இப்போ கேன்சர் செல் அழிக்கிறதுக்காக, இப்போ ஒரு கேன்சர் உருவாச்சு அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீம்ல அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை அழிக்கிறதுக்காக கொடுக்குற சிகிச்சை தான் வந்து கீமோதெரப்பி. ஸோ இது வந்து கேன்சர் டைப்பு பொறுத்து மாறும். இப்போ பிரஸ்ட் கேன்சர்ல ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 months கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ இன்டர்வல்ல கொடுப்போம்னா எவ்ரி 3 weeks, 3 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீமோதெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கீமோதெரப்பி கொடுக்குறப்போ நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா முடி கொட்டிடும், இந்த ஒரு இதுதான், இதனாலேயே சில பேர் வேணான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்போ ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா டெம்பரரி தான். கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பழைய மாதிரி ஹேர் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா ஹேர் லாஸ் இருக்கும்னு கிடையாது. சில டைப் ஆஃப் கீமோதெரப்பி ஹேர் லாஸ் இருக்கும், சில இன்ஜெக்ஷனுக்கு ஹேர் லாஸ் கம்மியா இருக்கும், சிலருக்கு ஹேர் லாஸ் இல்லாமே கூட இருக்கிறதும் சான்ஸ் இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் திரும்ப கன்சல்டேஷனுக்கு எப்போ வரணும் டாக்டர்? பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாங்க, இப்போ சர்ஜரி முடிச்சிட்டாங்க, கீமோ ரேடியேஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக குணமாயிட்டாங்கன்னு அர்த்தம். அதே சமயம் அவங்க திருப்பி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு புற்றுநோயானது சில பெர்சன்டேஜ் வந்து ஸ்டேஜ் பொறுத்து ஒரு ரெக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம், திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால அவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு வந்து 3 months ஒன்ஸ் வந்து அவங்க செக்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்ரி 6 months வரணும். அதுக்கப்புறம் ஆனுவல் ஃபாலோஅப்னு சொல்லுவோம். இயர்லி ஒன்ஸ் செக்அப் இருக்கணும். அவங்க லைஃப் லாங் ஒரு மானிட்டரிங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமும் பிரெக்னன்சி ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அவங்க நார்மலா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லை அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி அவங்க கருமுட்டையோட குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குன்னு சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த புற்றுநோய் சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கருமுட்டைகள்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்து இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அக்டோபர் மந்த் பிரஸ்ட் கேன்சர் மந்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட்டில் வர ஒரு சாதாரண
ஒரு கட்டி, ஒரு வீக்கம், அல்லது அந்த தோலில் ஏற்பட மாற்றம், அல்லது அக்குள் ஏற்படக்கூடிய நெறிக்கட்டிகள், இந்த மாதிரி கட்டிகளை வந்து நம்ம இக்னோர் பண்ணாமல் ஆரம்ப நிலையிலேயே செக்அப் பண்ணிக்கிறது மூலமாக அது சாதா கட்டியா புற்றுநோய் கட்டியான்னு பார்த்து அதுக்கேற்ற சிகிச்சைகளை எடுத்துக்க முடியும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 வயதுக்கு அப்புறம் அந்த மேமோகிராம் பரிசோதனை பண்ணுறது மூலமாக, அதாவது ஒரு வெளியில தெரிகிற அறிகுறிகள் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை சிகிச்சை எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், ஒரு நல்ல உடற்பயிற்சி, ஒரு ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து கேன்சர் ரிஸ்க்கை குறைக்க முடியும். அடுத்து இப்போ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கேன்சர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி யோசிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு கேன்சர் எதுவும் ஸ்ப்ரெட் ஆயிருமோன்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு கேன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஒரு நியூட்ரிஷனல் சப்போர்ட்லேருந்து, ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்லேருந்து பண்ணுறது மூலமாக அவங்க நோயிலேருந்து முழுமையாக ஈஸியாக வெளியே வர்றதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஃபைனலாக சொல்லணும்னா கேன்சர் இஸ் கியூரபிள் இஃப் டிடெக்டட் ஏர்லி. ஆரம்ப நிலையில் நம்ம புற்றுநோய் கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்த முடியும்.